மகளை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்த தாய் பெட்ரூமில் அரை நிர்வாணத்துடன் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக இறந்து கிடந்த மகள், பக்கத்தில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த இளைஞர், உறைந்த ரத்தத்தில் இருந்த 2 சடலங்களை பார்த்து கதி கலங்கிய இளம் பெண்ணின் தாய், நள்ளிரவில் கையில் கத்தியுடன் தலை தெரித்து ஓடிய மருமகன், இளம் பெண்ணையும் இளைஞரையும் கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கையில் கத்தியுடன் தப்பி ஓடிய இளைஞர் யார்? நடந்தது என்ன? வழக்கம் போல காலை நேரத்துல மகளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க தாய். அப்போ வீட்டு கதவு திறந்தபடி இருந்ததால சிருஷ்டின்னு மகளோட பேரை சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனவங்க பெட்ரூம்ல மகள் இருந்த நிலையை பார்த்து கதறி இருக்காங்க. ஏன்னா சிருஷ்டியும் அதே தெருவை சேர்ந்த 23 வயதான கஜப்பாங்கிற இளைஞரும் பெட்ரூம்ல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. அந்த கோர காட்சியை பார்த்ததுமே நிலை குலைந்து போன தாய் கதறி அழுதுகிட்டே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே கர்நாடக மாநிலம் மாதனகிப்பரகா கிராமத்துல இருக்கிற சிருஷ்டி வீட்டுக்கு போன போலீஸ் பெட்ரூமுக்குள்ள கழுத்து அறுக்கப்பட்டு கிடந்த 2 சடலங்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு சிருஷ்டியோட அம்மா கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. அதே நேரம் சிருஷ்டி காலில் மெட்டி இருந்ததை பார்த்த காவலர்கள், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞர் உங்க மருமகனா அப்படின்னு கேள்விகளா கேட்டிருக்காங்க. அதுக்கு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், ஆனா இவன் என் மருமகன் கிடையாது, அவரு வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சிருஷ்டியோட அம்மா. அப்ப இந்த இளைஞர் யாரு, எப்படி உங்க பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தாரு, 2 பேத்துக்கும் இடையில என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதே சமயம் உங்க மருமகனுக்கு நடந்த விஷயத்த சொன்னீங்களான்னு கேட்டுக்கிட்டே அந்த ஏரியாவுல இருக்கிற மொத்த சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணிருக்காங்க. அதுல நடுராத்திரி 12 மணிக்கு இளைஞர் ஒருத்தர் சிருஷ்டியோட வீட்டுக்குள்ள போனதும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து கையில கத்தியோட தலை தெறிக்க ஓடி போனதும் பதிவாகி இருந்துச்சு. அதுக்கு பிறகு சிசிடிவியில பதிவான காட்சிகளை சிருஷ்டியோட அம்மா கிட்ட காட்டி, இந்த இளைஞர் யாரு, உங்களுக்கு இவரை தெரியுமான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். அந்த காட்சிகளை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன தாய், சார் இவர்தான் என்னோட மருமகன் ஸ்ரீமந்தான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த கொலைய சிருஷ்டியோட கணவர் ஸ்ரீமந்தா தான் பண்ணிருக்கன்னு முடிவு பண்ண போலீஸ் அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிற பணியில இறங்குனாங்க. ஸ்ரீமந்தாவோட செல்போன் நம்பரை வச்சு அவர் இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அவரு அதே ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு விரைந்த காவலர்கள் ஸ்ரீமந்தாவை ரவுண்ட் கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனவங்க சிறப்பா கவனிச்சிருக்காங்க. அப்போ தனக்கும் இந்த இரட்டை கொலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஸ்ரீமந்தா மறுத்திருக்கார். அதுக்கு பிறகு பொய் சொல்றியான்னு கேட்டு அவரை அடிச்சு வெளுத்திருக்காங்க போலீஸ். அதுலதான் பல விஷயங்கள் வெளியில வந்திருக்குது. மாதனகிப்பராகாவை சேர்ந்த ஸ்ரீமந்தாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த சிருஷ்டிக்கும் பெரியவங்கள்லாம் சேர்ந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. திருமண வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீமந்தா சிருஷ்டி தம்பதி. ஸ்ரீமந்தா பிரைவேட் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு. அதனால அடிக்கடி வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வருவாராம் ஸ்ரீமந்தா. ஒரு சில நேரங்கள்ல 1 மாசம் 2 மாசம்னு வெளியூர்லயே தங்குற மாதிரியும் இருக்குமா. அப்போ சிருஷ்டி மட்டும்தான் வீட்டுல தனியா இருப்பாங்களாம். அப்படி கணவர் இல்லாம வீட்டுல தனியா இருந்த சிருஷ்டிக்கும் அதே ஏரியாவில் இருக்கிற காஜப்பாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சிருஷ்டி எங்க போனாலும் காஜப்பா தான் பிக்கப்பும் டிராப்பும் பண்ணிருக்கார். அப்பதான் 2 பேத்துக்கு இடையில நெருக்கம் அதிகரிச்சிருக்குது. கணவர் வெளியூர் போற நேரத்துல காஜப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு தனிமையில இருந்திருக்காங்க சிருஷ்டி. ஆனா மனைவி இப்படி வேறொரு ஆணோட தகாத உறவுல இருக்கிறது அப்பாவியான ஸ்ரீமந்தாவுக்கு அப்ப தெரியல. வழக்கம் போல வேலை விஷயமா ஊருக்கு கிளம்பின ஸ்ரீமந்தா தான் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், பார்த்து பத்திரமா இருன்னு மனைவி சிருஷ்டி கிட்ட சொல்லிட்டு வெளியூருக்கு புறப்பட்டிருக்காரு ஸ்ரீமந்தா. நான் பத்திரமா இருக்கேன், நீங்க என்ன பத்தி கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு பொறுமையா வாங்கன்னு சொல்லி கணவரை வழி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சிருஷ்டி. கணவர் கிளம்புனதும் கள்ளக்காதலனான காஜப்பாவை வீட்டுக்கு வர வச்சு சிருஷ்டி காதலன் கூட தனிமையில இருந்திருக்காங்க.
கணவர் தான் ஊருக்கு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கங்கிற தைரியத்துல வீட்டு கதவை கூட தாழ்பால் போடாம காஜப்பா கூட நெருக்கமா இருந்திருக்காங்க சிருஷ்டி. அப்போ வெளியூருக்கு கிளம்பின ஸ்ரீமந்தாவுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகியிருக்குது. அதனால இரவு 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்த ஸ்ரீமந்தா மனைவிய பார்க்க கூடாத கோலத்துல பார்த்தவரு ஒரு நிமிஷம் எதுவுமே பேச முடியாம உறைஞ்சு நின்னு இருக்காரு. சிருஷ்டி காஜப்பாவோட அரை நிர்வாணத்துல இருந்ததை பார்த்து கோபத்தோட உச்சிக்கே போன ஸ்ரீமந்தா வீட்டுல இருந்து கத்தியை எடுத்து மனைவியையும் காஜப்பாவையும் கழுத்தறுத்து கொன்னு போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்கார். அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்குது. அடுத்து ஸ்ரீமந்தா மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் ஸ்ரீமந்தாவை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க.